வணக்கம் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் பின்புறத்தில் ஒரு சின்ன கார்டனில் ஒரு சிறிய குருவி கூடு செய்து வச்சுருக்கோம். ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் செய்தது தான். நம்ம எப்படி அதை மேக் பண்ணியிருக்கோங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம ஒரு பழைய ஃபோம் ஷீட் எடுத்து வச்சிருக்கோம். அது ரொம்ப நெளிஞ்சிருக்கு. அதை இப்போ நம்ம நுணுக்க போகிறோம். இப்போ நமக்கு குருவி கூடுக்கான பிவிசி ஷீட் ரெடி. இப்போ இதில் ஒரு ஆஸ் வெட்டி வச்சுருக்கேன். இதோட அளவு சொல்கிறேன் பாருங்கள். இது 7 இன்ச்சு, இது 6 இன்ச்சு, இது 9 இன்ச்சு. 7, 6 சென்டரில் 9 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு. இப்போ நம்ம இதை இந்த ஷீட்டில் வச்சு மார்க் பண்ணலாம். இது நம்ம வெட்டி வச்ச ஆஷோட அளவு. அடுத்தது அங்கேருந்து இங்கே 5 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது அந்த ஆஷ் வச்சுருக்கோம். அடுத்து 5 இன்ச்சு வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இது சைடு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் ஹீட்டர் வச்சு அதை ஹீட் பண்ணி 3 கார்னரையும் பெண்ட் பண்ணிடுவோம் 90 டிகிரியில். நமக்கு தேவையான ஸ்ட்ரெச்சர் ரெடி ஆகிடுச்சு. ரூஃப் போடணும், ஓட்டணும், ஒரு வாசல் போடணும். அதுக்கு இப்போது நம்ம குருவியோட சைஸுக்கு ஒரு பிட் எடுத்துருக்கோம். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமான ஒரு சைஸ். ஏன்னா இது ரொம்ப பெருசு போட்டாலும் வேறு ஏதாவது பேட்ஸ் உள்ளே போயிடும், முட்டையை சாப்பிடக்கு இல்லை குஞ்சு சாப்பிடக்கு. அதனால் மீடியமான ஒரு பிட்டு எடுத்திருக்கோம். இந்த பிட்டு குருவிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து இந்த அவுட்ரு டயா வந்து 1 இன்ச்சு தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதுக்காகனா அந்த பேட்ஸ் வந்து வெளியே வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறக்காக 1 இன்ச் தள்ளி வர மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ட்ரில்லு போட்டுடலாம். நீங்கள் ரவுண்டாக தான் போடணும், இல்லை ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ட்ரில் பிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆக்டகனாக ஈஸியாக எப்படி கட் பண்ண முடியுமோ ஒரு ஸ்கொயரை போட்டுட்டு ஒரு ஆக்டகனாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதை ஒட்ட போகிறோம். இதை ஒட்டிட்டோம். 7க்கு 13 சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 7 இன்ச்சு 13 இன்ச்சு சென்டரில் கோடு போட்டிருக்கேன். அதில் மடிக்க போகிறோம். இப்போ பேஸுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இஷ்டப்படி வச்சுக்கோங்க. இதால் நான் என்ன சைஸில் வச்சுருக்கேன்னா 10க்கு 7. அதில் பேஸை ஒட்டிடுவோம். உள்பக்கம் கம் போட்டுக்கலாம். அப்புறம் உள்ளே வேணால் அட்டை பீஸ் வச்சாச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து உள்ளே கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் குளிர் டைம்லாம். அதே மாதிரி வெயில் டைம்லையும் ஹீட் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் கொஞ்சம் அட்டை பீஸ் வைக்க போகிறோம்ல, அதனால் பேஸை முதல்ல ஒட்டிடுவோம். கடைசி அட்டை பீஸை வச்சுட்டு நம்ம இதை ஒட்டிடலாம். இப்போ உள்ள அளவுக்கு நம்ம ஒரு உடன் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக அதை உள்ள வைக்கிறோம். கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் அட்டை பீஸையும் அதில் வச்சிருவோம். இப்போ நம்ம ரூஃபையும் வச்சு ஒட்டியாச்சு. இனி அடுத்ததாக பேட்ஸ் வந்து உட்கார்றதுக்காக ஒரு சின்ன பிவிசி துண்டு வச்சு அதில் ஒட்டிடுறோம். இப்போ நம்ம பேட்ஸ் ஹோம் வந்து ஒரு பிவிசி பில்லரில் நிற்க போகுது. அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது இப்போ நம்ம 4 கட் பண்ணி எடுத்துட்டோம். 4 பீஸாக வர மாதிரி 2 எட்ஜையும் கட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி எல் ஷேப்பில் 90 டிகிரியில் நம்ம வந்து எல்லாத்தையுமே உடைக்க போகிறோம் பாருங்கள். இன்னொரு சைடையும் நம்ம அதே போல் பெண்ட் பண்ணுறோம். எல்லா லெக்லையும் நம்ம ட்ரில்லை போட்டுக்கலாம். இப்போ இதை சென்டராக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நேரம் அந்த பில்லரை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம். மாட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம குருவிக்கூடு 4 ஸ்க்ரூவே ஸ்ட்ராங்காக நிற்குது. இனி இதில் பேட்ஸ் வந்த பிறகு அதை ஷார்ட் வீடியோவாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.